الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த சபையில் நாம் பார்க்க இருக்கும் நபித்தோழர் சஹாபிதான் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு என்று சொன்னாலே நினைவில் மனதில் வரக்கூடிய விஷயம் என்ன? அதிகமான ஹதீஸுகளை அறிவித்த சஹாபி. இவர்களுடைய பெயர் என்ன என்பதில் பல கருத்துகள் உண்டு. அபூ ஹுரைரா என்பது புனை பெயர். சொல்லப்போனால் அவர்கள் பூனை அதிகமாக வளர்ப்பார், அல்லது ஆடு மேய்க்க போனால் கூட ஒரு பூனையை வைத்திருப்பார். இதெல்லாம் பார்த்து மக்கள் பூனையின் தந்தையை என்றெல்லாம் அழைக்க தொடங்கினார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹு அலம். அவருடைய உண்மையான பெயர் என்ன என்பதில் பலவிதமான கருத்துண்டு. அதில் ஒரு சிறந்த கருத்து என்னவென்றால், அபூ ஹுரைரா அவர்களுடைய பெயர் அப்துர் ரஹ்மான் பின் சஹர் அத்-தௌசி. அறியாமை காலத்தில் அவர்களுடைய பெயர் அப்து ஷம்ஸ், சூரியனின் அடியான் என்று இருந்ததாகவும், அதை அவர்கள் மாற்றி ரஹ்மானுடைய அடியான் அப்துர் ரஹ்மான் என்று வைத்து கொண்டதாகவும் சில தகவல்கள் உண்டு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொன்னாலே என்ன மனதில் வருகிறது என்று கேட்டதும் பல சகோதரர்கள் சொன்னீர்கள், ஹதீஸுகளை அதிகமாக அறிவித்தவர். அதிகமான ஹதீஸுகளை அறிவித்த சஹாபி. 5000 ஹதீஸுகளுக்கு மேற்பட்ட ஹதீஸுகளை, 5000த்துக்கு மேற்பட்ட செய்திகளை இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு அடுத்துள்ள சஹாபி என்று பார்த்தால் அப்படியே 2000 சில்லற ஹதீஸுகள் என்று வந்துவிடும். 5000த்துக்கு மேற்பட்ட ஹதீஸுகளை அறிவித்த சஹாபி இவர். 5000த்துக்கு மேற்பட்ட ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறாரே, மற்ற சஹாபாவை விட அதிகமான செய்திகள் அறிவித்திருக்கிறாரே. அப்படி இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 20 வருடங்கள் 15 வருடங்கள் 18 வருடங்கள் வாழ்ந்து இருப்பாரோ என்று யோசித்தால் அப்படிதான் இல்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலோடு அறியாமை காலத்திலிருந்து வாழ்ந்தார்கள். அதில் குறிப்பாக நபித்துவ வாழ்க்கை என்று பார்த்தால் 23 வருடங்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலோடு இருந்தார். உமர் பின் கத்தாப் ஏற்கனவே ரசூலோடு இருந்தார். நபித்துவ வாழ்க்கையில் சஹாபியாக ரசூலோடு இருந்தது என்று பார்த்தால் 18 வருடங்கள் ஏறக்குறைய. இப்படியெல்லாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட காலகட்டம் ரசூலோடு வாழவில்லை. அவர்கள் ரசூலோடு வாழ்ந்தது என்று பார்த்தால் 3.5 வருட காலம்தான். ஹைபர் யுத்தத்திற்கு பிறகு ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். தௌஸ் என்கிற அந்த பகுதியில் இருந்தவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு வந்த பிறகு சில மாதங்கள் இருந்திருக்கும் அந்த வருடம். அடுத்து ஹிஜ்ரி 8, ஹிஜ்ரி 9, ஹிஜ்ரி 10. ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார். ஏறக்குறைய 3.5 வருடம் அல்லது 3.25 வருடம் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலோடு வாழ்ந்த காலகட்டம். இவ்வளவு குறைவாக வாழ்ந்து பல சஹாபாவை காட்டிலும் மற்ற சஹாபா பெருமக்களை விட அதிகமாக எப்படி ஹதீஸை அறிவித்தார், என்ன காரணம் என்று பார்த்தால், அவர்கள் ஹதீஸை அதிகமாக ரசூலிடம் கேட்டு தெரிந்து கொள்வார்கள், ஹதீஸை மனப்பாடம் செய்வார்கள். அதே நேரத்தில் கற்றதை தெரிந்து கொண்டதை பிறருக்கு அறிவிப்பதிலும் அதே அளவிற்கு அவர்கள் ஆர்வம் காட்டுவார்கள். 2 விஷயங்கள் இருந்தால்தான் அதிகமாக ஹதீஸை அவர்கள் அறிவித்திருக்க முடியும். முதலாவது அந்த ஹதீஸை பெற்றுக்கொள்வது, பெற்றுக்கொண்ட பிறகு அதிகமாக அதை மக்களுக்கு அறிவிப்பது. இந்த 2ஐயும் அவர்கள் அதிகமாக செய்த காரணத்தினால்தான் மற்ற சஹாபாவை காட்டிலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமான ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார். அது எப்படி, என்னென்ன முயற்சி செய்தார்கள் என்பதை நாம் அடுத்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கல்வியை கற்பது, கல்வியை சொல்லிக் கொடுப்பது, இந்த விஷயத்தில் மாத்திரம் அவர்களுடைய ஈடுபாடு ஆர்வம் இருந்திருக்கவில்லை. மாறாக இபாதத் செய்வதிலும் அதே அளவிற்கு அவர்கள் ஆர்வம் கொண்டவராக இருந்தார். அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவ்ஸானி ஹலீலி பிஸலாஸ், என்னுடைய உற்ற நண்பர், என்னுடைய உற்ற தோழர் எனக்கு 3 உபதேசங்களை செய்திருந்தார். உற்ற தோழர் என்று யாரை சொல்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான்.
அதாவது நபிகள் நாயகம் எனக்கு 3 உபதேசங்களை செய்தார்கள், அதை நான் ஒரு நாளும் விடமாட்டேன், எப்போதும் அந்த 3 உபதேசங்களை செய்யாமல் விடமாட்டேன். அந்த 3 உபதேசங்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒவ்வொரு நாளும் முற்பகல் தொழுகை 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் எனக்கு உபதேசம் செய்தார்கள். 2வது உபதேசம் என்ன? ஒவ்வொரு மாதம் பிறை 13, 14, 15 ஐயாமுல் பீத் என்று சொல்வோம், பிரகாசிக்கக்கூடிய இரவுகள், அந்த பிறை 13, 14, 15 நோன்பை கடைபிடித்து வையுங்கள் என்று சொன்னார்கள். இன்னொரு உபதேசம், தூங்குவதற்கு முன்பாகவே வித்தர் தொழுகை தொழுது கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைராவுக்கு உபதேசம் செய்தார்கள். தூங்குவதற்கு முன்பாகவே வித்தர் தொழுகை தொழும்படி ரசூல் அவர்கள் ஏன் சொன்னார்? அந்த காரணமும் பின்னால் வரும் இன்ஷா அல்லாஹ். தஹஜ்ஜுத் நேரத்தில் எழுந்து தொழுங்கள் வித்தர் தொழுகை என்று சொல்லாமல் தூங்குவதற்கு முன்பாகவே வித்தர் தொழுதுவிட்டு தூங்குங்கள் என்று சொன்னதற்கும் ஒரு காரணம் உண்டு. இப்படி அன்பானவர்களே, இந்த 3 உபதேசங்களை ரசூல் அவர்கள் செய்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த 3 வகையான இபாதத்துகளை எப்போதும் விட்டதில்லை. ஒவ்வொரு நாளும் வித்தர் தொழுகை தொழுவது உறங்குவதற்கு முன்பாக, ஒவ்வொரு நாள் முற்பகல் தொழுகை 2 ரக்காத் தொழுவது குறைந்தது, ஒவ்வொரு மாதம் பிறை 13, 14, 15 நோன்பு நோற்பது, இதை ஒரு காலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் விட்டதில்லை. ஆகவே இபாதத்திலும் அவர்களுடைய பேணுதலை பாருங்கள். அவர்கள் இஸ்லாத்தை தழுவி மதீனாவில் இருந்த பொழுது அநேகமாக அவர்களோடு அவர்களுடைய தாயாரும் வந்திருந்தார்கள், ஆனால் முஸ்லீமாகவில்லை, இஸ்லாத்தை தழுவவில்லை, ஆனால் கூட இருந்தார்கள். ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தாயாருக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்கிறார். ஆனால் அவருடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்க மறுத்தது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அபூ ஹுரைராவை சங்கடப்படுத்தும் விதமான சில வார்த்தைகளை பேசிவிட்டார்கள். திட்டிருக்க மாட்டார்கள், ஆனால் ஏதோ சில வார்த்தைகளை சொன்னார்கள். ரசூலை குறித்து அத்தகைய விஷயங்களை கேட்க அபூ ஹுரைரா நிச்சயமாக வெறுக்கக்கூடியவராக இருந்தார். அதை கேட்டதும் வேதனையோடு அழுது கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வந்தார்கள். வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, இன்று உங்களை குறித்து நான் வெறுக்கும் விதமான சில பேச்சுகளையும் பேசிவிட்டார்கள். என்னுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்பதற்காக, என்னுடைய தாயாரின் ஹிதாயத்துக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்களே என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலிடத்தில் கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம ஹதி உம்ம அபி ஹுரைரா, யா அல்லாஹ் அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு ஹிதாயத்தை கொடுத்து விடு என்று துவா செய்தார்கள். துவா செய்து முடிக்கவும் இல்லை, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு திரும்புகிறார். சொல்கிறார்கள், நான் வீட்டை நோக்கி வந்து பார்த்தால் கதவு பூட்டப்பட்டிருந்தது உள்புறத்தில் இருந்து. கவனமாக கேட்டால் குளிக்கும் சப்தம் கேட்டது. என்னுடைய தாயார் குளித்து கொண்டிருந்தார்கள். குளித்த பிறகு ஆடை அணிந்து முந்தானை அணிந்து அவர்கள் கதவை வந்து திறந்தார்கள். திறந்த உடனே, யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று, மேலும் முஹம்மது அல்லாஹ்வின் தூதராவார் மற்றும் அல்லாஹ்வின் அடியாராவார் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொன்னார்கள். மீண்டும் சந்தோஷத்தில் அழுது கொண்டு மீண்டும் ரசூலுடைய சபைக்கு சென்றார்கள். சென்று சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான், என்னுடைய தாயார் கலிமாவை சொல்லிவிட்டார்கள் என்று இந்த சந்தோஷமான செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னதோடு அவர்கள் மீண்டும் ஒரு துவாவை தனக்காக கேட்கும்படி ரசூலிடம் வேண்டுகிறார். யா ரசூலல்லாஹ், எனக்காகவும் என்னுடைய தாய்க்காகவும் நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்கிறார்கள், அல்லாஹும்ம ஹப்பிப் உபைதக ஹாதா வ உம்மஹு இலா இபாதிகல் முஃமினீன் வ ஹப்பிப் இலைஹிமுல் முஃமினீன். யா அல்லாஹ், உன்னுடைய இந்த அடியார், அப்தக என்று கூட சொல்லவில்லை, உபைதக, அப்த் என்று சொன்னால் அடியான், உபைதக என்று சொன்னால் உன்னுடைய பாசத்திற்குரிய அடியான் என்று ஒரு அர்த்தம் அதில் உண்டு. சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய பாசத்திற்குரிய இந்த அடியானை, மேலும் அவருடைய தாயாரை இறை விசுவாசிகளிடத்தில் பிரியமானவர்களாக ஆக்கிவிடு, எல்லோரும் அவர்களை நேசிக்க வேண்டும், மேலும் அவர்களுடைய உள்ளங்களில் இறை விசுவாசிகளை பிரியமானவர்களாக ஆக்கிவிடு, இந்த இருவரும் மூமீனீன்களை நேசிக்க வேண்டும், மூமீனீன்கள் அத்தனை பேரும் இந்த இருவரை நேசிக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். ஆகவே இந்த சஹாபியை யார் வெறுக்க முடியும்? முனாஃபிகாக இருந்தால்தான் இந்த சஹாபியை வெறுக்க முடியும். எந்த சஹாபியாக இருந்தாலும் சரி, பிரத்யேகமாக இந்த சஹாபி என்று கிடையாது, எந்த சஹாபியாக இருந்தாலும் சஹாபா பெருமக்களை யாரும் வெறுக்க முடியாது. இறை விசுவாசிகளில் வெறுத்தால் அவர்களுடைய ஈமானில் ஏதோ கோளாறு உண்டு, பிரச்சனை உண்டு என்று அர்த்தம்.
நயவஞ்சகத்தனம், ஈமானில் ஏதோ பிரச்சனை இருந்தால்தான் சஹாபாவை வெறுக்க முடியும். மற்றபடி சஹாபா பெருமக்கள் போன்ற அந்த உத்தம சத்திய மக்களை யார் வெறுக்க முடியும்? யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த சஹாபி, குறிப்பாக அபூ ஹுரைரா அவர்களை தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்ட சில பேர் என்ன செய்தார்கள்? வெறுத்து சமீப காலத்திலே ஒருவர் அபூ ரையா என்பவர், அவர் என்ன செய்கிறார்? ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக ஒரு புத்தகத்தை போடுகிறார். அந்த புத்தகத்தை வாசித்து யாராவது சொல்லப்பட்ட செய்திகளை நம்பிவிட்டால் ரிசல்ட் என்ன வரும் என்று சொன்னால், அபூ ஹுரைரா ஒரு நயவஞ்சகன் என்று சொல்லிவிடுவார்கள். அந்த அளவிற்கு நெகட்டிவான தகவல்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை குறித்து, பொய்யான குற்றச்சாட்டுகள், அவதூறுகள், அவர்கள் அறிவித்த ஹதீஸுகளை எல்லாம் சந்தேகம் கொண்டு மறுத்துவிட வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த பர்சனாலிட்டி என்ன செய்தார்கள்? கலங்கப்படுத்தும் விதமாக பல பொய்யான தகவல்கள் எழுதியிருந்தார்கள். இறுதியில் என்ன நடந்தது? ஒரு மிகப்பெரிய மார்க் அறிஞர், கொரோனா காலத்தில் தான் அவர்கள் வஃபாத்தானார்கள். உம்ராபாத் மதரசாவில் படித்து இஸ்லாத்தை தழுவியவர். உம்ராபாத் மதரசாவில் படித்து பிறகு மதீனா யூனிவர்சிட்டியில் ஹதீஸ் கலையில் படித்து மதீனா யூனிவர்சிட்டியில் ஹதீஸ் கலை என்கிற அந்த பகுதிக்கு பெரிய ஆசிரியராக, பிரின்சிபலாக இருந்தார்கள். தியாவுர் ரஹ்மான் அஅவமி என்கிற ஒரு மார்க்கறிஞர். அவர்கள் தன்னுடைய ஒரு புத்தகத்திலே இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார். ஒருவர் அறிவித்த செய்தி என்னவென்றால், இந்த அபூ ரையா என்பவர் மரண தருவாயில் இருந்த பொழுது அவரை பார்ப்பதற்காக வேண்டி ஒருவர் செல்கிறார்கள். போன அந்த நபர் தான் இந்த அறிஞரிடம் டைரக்டாக அந்த தகவலை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் அதை பதிவு செய்கிறார். என்ன சொல்கிறார்? மரண தருவாயில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது, பார்க்கலாம் என்று போனால் அந்த அபூ ரையாவுடைய பிள்ளை நினைச்சவில்லை, உள்ளே விடவில்லை. ஆரம்பத்தில் இல்லை, வேண்டாம், அவரை பார்க்க முடியாது, இல்லை நான் பார்க்க வேண்டும் என்று என்னென்னவோ பேசி அவர்களை புரிய வைத்த பிறகு உள்ளே அனுப்பினார்கள். உள்ளே போனதும் அவர்கள் பார்த்த காட்சி என்னவென்றால், அந்த அபூ ரையா என்பவர் அப்படியே படுத்த படுக்கையாக பார்வையை தூக்கி ஹா ஹா அபூ ஹுரைரா என்று கத்துகிறார். இதே வார்த்தை தான். கடைசி வரை இதே வார்த்தைகளை சொல்லி கொண்டிருந்தார். ரூஹ் பிரிந்து விட்டது. வாழ்நாள் முழுவதும் அபூ ஹுரைரா அவர்களுக்கு எதிராக பொய் பிரச்சாரம் செய்தவர். மரண தருவாயில் அபூ ஹுரைராவுடைய பெயரை சொல்லிக்கொண்டு அநீதி இழைத்து ஒருவர் மீது அந்த வருத்தத்தை, இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இறந்து போனதாக அந்த அறிஞர் நினைச்சுகிறார்கள், விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். காரணம் என்ன? அபூ ஹுரைராவுடைய ஈமான், அவருடைய இஸ்லாத்தை, அவருடைய வாழ்க்கையை கலங்கப்படுத்தி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? ஆரம்பத்தில் நாம் சொன்னோம், அபூ ஹுரைரா அவர்கள் அறிவித்த செய்திகள் எத்தனை ஹதீஸுகள்? 5000க்கு மேற்பட்ட ஹதீஸுகள். அத்தனை ஹதீஸுகளும் என்ன ஆகும்? கேள்விக்குறி. நயவஞ்சகத்தனம் கொண்ட அந்த நபர் அறிவித்த செய்திகள் எல்லாம் உண்மையான ஹதீஸா பொய்யான ஹதீஸ் யாருக்கு தெரியும் என்ற அந்த ஹதீஸுகள் மீது சந்தேகத்தை உண்டு பண்ண இப்படிப்பட்ட காரியங்களை சில முனாஃபிக்தனமான மக்கள் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் தான் சஹாபாவை வெறுக்க முடியுமே தவிர உண்மையான இறை விசுவாசிகள் அபூ ஹுரைரா எந்த சஹாபியையும் வெறுக்க முடியாது. சஹாபா பெருமக்களை நேசிப்பதுதான் இறை விசுவாசிகளுடைய அம்சம். சரி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் 3.5 வருடம் அல்லது 3.25 வருடம் தான் ரசூலோடு இருந்தார்கள். ஆனால் பிறரை காட்டிலும் அதிகமான ஹதீஸுகளை எப்படி அவர்களால் அறிவிக்க முடிந்தது என்று சொன்னால், அதற்கு காரணம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு செய்தியிலே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், மக்கள் என்னை பார்த்து இன்னும் அதிகமான ஹதீஸுகளை நீங்கள் அறிவிக்கிறீர்களே, அது எப்படி என்று கேட்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா அவர்கள் சொல்கிறார்கள், அதற்கு காரணம் என்னவென்றால், என்னுடைய முஹாஜிர் தோழர்கள், அதாவது மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்த அந்த முஹாஜிர் தோழர்கள் பொறுத்தவரையில் அவர்கள் வியாபாரம் செய்வார்கள். மதீனாவில் இருந்த அன்சார் தோழர்கள் பொறுத்தவரையில் அவர்கள் விவசாயத்தில் ஈடுபடுவார்கள். ஆனால் எனக்கு வியாபாரமும் கிடையாது, விவசாயமும் கிடையாது. நான் எப்போதும் பள்ளிவாசலில் தங்கியிருப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்தால் வீட்டை விட்டு ரசூலோடு நான் ஆகிவிடுவேன். ரசூலுல்லாஹி அவர்கள் மீண்டும் வீட்டில் நுழையும் வரை ரசூலோடு இருந்து ரசூலுடைய ஹதீஸுகளை நான் கேட்பேன். இப்படி தான் நான் அதிகமான ஹதீஸுகளை மனப்பாடம் செய்தேன். கிடைத்ததை சாப்பிட்டு கொண்டு அங்கேயே நான் கிடப்பேன் என்பதாக சொல்கிறார். இந்த வார்த்தை பயன்படுத்தி அந்த அபூ ரையா என்ன சொல்கிறார்? சாப்பிடுவதற்காக தான் வந்திருந்தார். இந்த வார்த்தை என்ன செய்கிறார்? அப்படி நெகட்டிவாக ரசூலோடு இருந்து அப்படியே கிடைப்பதை சாப்பிட்டு கொண்டு ஃப்ரீயாக இருக்கலாம் என்பதற்காக வேண்டி வந்தார் என்று இப்படி வளைத்து சொல்கிறார்கள் என்று பாருங்கள். ஆனால் அவர் சொல்வது என்ன? கிடைத்ததை சாப்பிட்டு கொண்டு,
அதற்காக வேண்டி உழைப்பது சம்பாதிப்பது என்றெல்லாம் இல்லாமல் கிடைத்தால் சாப்பிட்டு, கிடைக்கவில்லை என்று சொன்னால் சாப்பிடாமலே பள்ளிவாசலில் இருப்பேன், ரசூல் வெளியே வந்தால் ரசூலோடு ஆகிவிடுவேன், ரசூல் வீட்டிற்குள் நுழையும் வரை ரசூலோடு இருந்த ஹதீஸுகளை கேட்பேன் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவேதான் பள்ளிவாசலில் மஸ்ஜித் நபவியில் ஒரு திண்ணை இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திண்ணையை ஏற்படுத்தி இருந்தார்கள். அந்த திண்ணையில் அவர்கள் தங்கியிருப்பார்கள். திண்ணை தோழர்கள் என்று சொல்வார்களே, அதில் இந்த சஹாபி ஒருவர் அபூ ஹுரைரா அவர்கள் அங்கேயே இருப்பார்கள். ஏதாவது கிடைத்தால் சாப்பிடுவார்கள், இல்லையா பசி பட்னியோடு இருந்து கல்வியை தேடுவார்கள். ஆகவேதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பலமுறை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பசியோடு அங்கு தங்கியிருந்த காரணத்தினால் சில சமயம் அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கும் மிம்பருக்கும் மத்தியில் சில சமயம் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவேன். பார்க்கும் மக்கள் சொல்வார்கள், பைத்தியக்காரனோ என்னவோ என்று. புதிதாக பார்க்கக்கூடிய மக்கள், என்ன இப்படி விழுந்து கிடக்கிறாரு, பைத்தியமோ என்னவோ. ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பசியோடு நான் இருந்தேன், பசி மயக்கத்தில். அப்போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடந்து சென்றார்கள். அவர்களை பார்த்து நான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று சலாம் சொன்னேன். சலாம் சொல்லி பதில் சொல்லும் பொழுது பசியோடு இருக்கிறாரோ என்பதை கவனித்து ஏதாவது உணவு ஏற்பாடு செய்வார்களோ என்கிற அந்த எதிர்பார்ப்பில் சலாம் சொல்வார்கள். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணராமல் வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி என்று சொல்லி கடந்து விட்டார். அடுத்து உமர் பின் கத்தாப் அவர்கள் அந்த வழியாக சென்றார்கள். அவரையும் பார்த்து அபூ ஹுரைரா அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்கிறார். அவரும் வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் பதில் சொல்லிவிட்டு பசியோடு இருக்கிறார் என்பதை உணராமலே கடந்து சென்று விட்டார்கள். மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழியாக வந்தார்கள். நபியை பார்த்து சலாம் சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த உடனே புரிந்து கொண்டார்கள், அபூ ஹுரைரா கடுமையான பசியில் இருக்கிறார். சலாம்கான பதிலை சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் சரியாக ஒரு சஹாபி ஒரு பாத்திரத்தில் பால் கொண்டு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாத்திரத்தை வாங்கி அபூ ஹுரைரா கையில் கொடுத்து, மற்ற சஹாபாவை அழையுங்கள், அந்த திண்ணை தோழர்கள் இருப்பார்கள், அவர்களையும் அழையுங்களை சொல்லி எல்லோரும் வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைராவிடம் சொன்னார்கள், வலப்பக்கமாக அப்படியே எல்லா சஹாபாவுக்கும் அந்த பாலை கொடுங்கள். வலது பக்கத்திலிருந்து அபூ ஹுரைரா அவர்கள் அந்த பாத்திரத்தை இவன் அந்த சஹாபாவுக்கு கொடுக்கிறார்கள். ஒரு பக்கம் பயம், இந்த சஹாபாவுக்கு கொடுக்கும் வரை எங்கே அந்த பால் தீர்ந்து விடுமோ, எனக்கு வழி இல்லாமல் போய்விடுமோ என்று. ஆனால் அத்தனை சஹாபாவுக்கும் கொடுத்து இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த பாத்திரத்தை தருகிறார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குடிக்காமல் அபூ ஹுரைராவுக்கு தருகிறார்கள், நீங்கள் குடித்து தாருங்கள். அபூ ஹுரைரா அவர்களும் வயிறு நிறைய குடித்த பிறகு ரசூலுக்கு தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார் அருந்தினார்கள். சின்ன பாத்திரம்தான், ஆனால் முஅஜிஸா, ஒரு அற்புதமான விதத்தில் அத்தனை சஹாபாவும் பால் அருந்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியில் என்ன செய்தார்கள், பால் அருந்தினார் என்பதாக பார்க்கிறோம். இப்படி பசி பட்டினியோடு இருந்து கிடைப்பதை சாப்பிட்டு கொண்டு, கிடைக்கவில்லையா பொறுமையோடு இருந்து கல்வியை தேடுவதற்காக வேண்டி அங்கே பள்ளிவாசலில் திண்ணையில் இருப்பார்கள். நபி வெளியே வந்தால் ரசூலோடு அப்படி செல்வார்கள், ஹதீஸுகளை கேட்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம். ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார்கள் ஒரு கேள்வி, அல்லாஹ்வின் தூதரே, மன் அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்திக யௌமல் கியாமah, நாளை மறுமை நாளில் உங்களுடைய பரிந்துரையை அடையக்கூடிய பாக்கியசாலிகள் யார்? உங்களுடைய பரிந்துரை யாருக்கு கிடைக்கும், அந்த பாக்கியவான்கள் யார்? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்வதற்கு முன்பாக அபூ ஹுரைராவை பார்த்து சொல்கிறார்கள், இதற்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக யாரும் இந்த கேள்வி என்னிடத்தில் கேட்டதாக எனக்கு தெரியவில்லை. நீங்கள் தான் முதலாக இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கிறீர்கள். லிமா ரஅய்து மின் ஹிர்ஸிக அலல் ஹதீஸ், ஹதீஸுகளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தின் காரணமாக என்று அபூ ஹுரைராவுடைய ஆர்வத்துக்கு யார் சாட்சி சொல்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களிடத்தில் ஹதீஸுகளை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் அதிகமாக இருக்கிறது, உங்களுக்கு முன்பாக யாரும் இந்த கேள்வி கேட்கவில்லை என்று சொல்லிவிட்டு பிறகு ரசூல் அவர்கள் பதில் சொன்னார்கள், அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமத்தி மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஹாலிஸன் மின் கல்பிஹி, எவர் ஒருவர் உள்ள தூய்மையோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சாட்சி சொல்வாரோ அவருக்கு தான் என்னுடைய சிபாரிசு கிடைக்கும், அவர்தான் என்னுடைய சிபாரிசை பெறக்கூடிய பாக்கியசாலி என்பதாக. ஆகவே ஆர்வம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவர்கள் மனப்பாடம் செய்வதை மறக்காமல் இருக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக துஆ செய்தார்கள். எத்தனை துஆக்கள் பாருங்கள் அபூ ஹுரைராவுக்கு. ஏற்கனவே 2-3 துஆக்களை சொல்லிவிட்டோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை வந்து ரசூலிடம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உங்களிடம் பல விஷயங்களை கேட்கிறேன், ஆனால் பல விஷயங்கள் மறந்து போவதாக நான் உணர்கிறேன், என்ன செய்வது? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய போர்வையை விரித்து வையுங்கள்,
அபூ ஹுரைரா அவர்கள் தன்னுடைய போர்வை விரித்தார். அதில் ஏதோ வைப்பது போல் போடுவது போல் ரசூல் அவர்கள் செய்கை செய்து துவா செய்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அதற்கடுத்து ரசூலிடம் கேட்ட எந்த செய்தியையும் நான் மறந்ததே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்து விட்டார், அவருக்கு மறதி ஏற்படாது என்கிற அடிப்படையில் அவர்கள் ஹதீஸ் எல்லாம் கேட்டு அப்படியே ஜம்மென்று உட்கார்ந்து மனப்பாடம் செய்ததை பாடம் பார்க்காம எல்லாம் இருக்க மாட்டார். மாறாக தனிப்பட்ட முறையில் அவருடைய முயற்சி என்னென்று பாருங்கள். கேட்ட ஹதீஸுகளை என்ன செய்வார்கள்? ரிவிஷன் செய்வது என்று சொல்லுவோமே, பாடம் பார்ப்பது. தனிப்பட்ட முறையில் கேட்ட ஹதீஸுகளை பாடம் பார்ப்பாம். ஒரு பக்கம் ரசூல் அவர்கள் துவா செய்திருக்கிறார் கேட்டதை மறக்கக்கூடாது என்று. ஆனால் அவருடைய சொந்த முயற்சி என்ன? கேட்ட ஹதீஸுகளை எல்லாம் அடிக்கடி பாடம் பார்ப்பது, பழைய விஷயங்களை எல்லாம் பழைய பாடங்களை எல்லாம் மீட்டெடுப்பது என்பதை அவர்கள் கடைபிடிப்பார்கள். ஆகவே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், வஸ்ஸஅது லைலதி ஸலாஸன், நான் இரவை 3 பகுதிகளாக பிரித்திருந்தேன். முதல் பகுதி ஹதீஸுகளை பாடம் பார்ப்பது. அந்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஹதீஸுகளை எல்லாம் மொத்தமாக சேர்த்து நினைச்சுவார்கள். இரவு நேரத்தில் உட்கார்ந்து ரிவிஷன் பார்ப்பார்கள், பாடம் பார்ப்பார்கள். முதல் பகுதி. இரண்டாவது பகுதி வித்தர் தொழுவது, இரவு தொழுகை மற்றும் வித்தர் தொழுவது. மூன்றாவது பகுதி தூங்குவது என்பதாக. இவர்கள் பாருங்கள், இஷா தொழுகைக்கு பிறகு நீண்ட நேரம் உட்கார்ந்து படிக்கும் காரணத்தினால் தஹஜ்ஜுதுக்கு ஏந்திரிக்க முடியுமோ இல்லையோ என்கிற அந்த பயத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உபதேசம் செய்திருந்தார்கள்? நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக வித்தர் தொழுது விட்டு தூங்குங்கள். தஹஜ்ஜுத் உங்களால் எழ முடியுமோ முடியாதோ, நீண்ட நேரம் ஹதீஸுகளை பாடம் பார்த்து தாமதமாக தூங்கும் காரணத்தினால் தஹஜ்ஜுத் நேரத்தில் வித்தர் தொழ முடியாமல் கூட போகலாம். ஆகவே நீங்கள் வித்தர் தொழுதுவிட்டே தூங்குங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்கள் நீண்ட நேரம் இஷாவுக்கு பிறகு ஹதீஸுகளை படிக்கும் காரணத்தினால் அதை பார்த்து உபதேசம் செய்திருந்தார்கள். இது அவர்களுடைய முயற்சி. ஒரு பக்கம் கல்வி தேடுவதில், ஹதீஸுகள் படிப்பதிலே. சரி, படித்த ஹதீஸுகளை பிறருக்கு எடுத்துரைப்பது, அதிலும் அவர்கள் பேரார்வம் கொண்டவராக இருந்த காரணத்தினால்தான் அவர்கள் பல தாபிஈன்களுக்கு, நூற்றுக்கணக்கான தாபிஈன்களுக்கு ரசூலிடம் கேட்ட ஹதீஸுகளை எல்லாம் அறிவித்தார்கள். அதுதான் நம்மிடத்திலே 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளாக ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அதில் 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளில் 115, 120 ஹதீஸுகளை தவிர மற்ற எல்லா ஹதீஸுகளும் வெவ்வேறு சஹாபாக்கள் அறிவித்த ஹதீஸுகள். புதிதாக எந்த ஒரு ஹதீஸும் அவர்கள் அறிவிக்கவில்லை. 120, 130 ஹதீஸை தவிர பெரும்பாலான ஹதீஸுகளை, சில ஹதீஸுகளை இப்னு உமர் அறிவித்திருப்பார். அபூ ஹுரைரா அறிவித்த சில ஹதீஸுகளை இப்னு அப்பாஸ் அறிவித்திருப்பார். அபூ ஹுரைரா அறிவித்த பல ஹதீஸுகளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்திருப்பார்கள். அப்படிதான் பெரும்பாலான ஹதீஸுகள். பல சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்து அறிவித்த பல ஹதீஸுகளை அந்த ஒரு சஹாபி என்ன செய்திருக்கிறார்கள்? அறிவித்திருக்கிறார்கள். இப்படிதான் பெரும்பாலான ஹதீஸுகள். இப்படி ஹதீஸ் அறிவிப்பதில் அவர்களுடைய ஆர்வம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவுடைய சபையில் இருந்தார்கள். திடீரென்று எழுந்து சென்றார்கள், திரும்பி வரவில்லை. ஏதாவது இயற்கை தேவைக்கு என்று சென்றால் வந்து விடுவார்கள். ஆனால் போன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வரவில்லை. சஹாபா பெருமக்கள் பயந்து விட்டார்கள். நாம் நேற்றே சொன்னோமே, பல ரிஸ்க், பல சவால்களுக்கு மத்தியில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணியை செய்தார்கள். பல பேர் பல முறை ரசூலை கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார். அப்படி இருக்க ரசூல் அவர்கள் தாமதமாக வராமல் இருந்த பொழுது சஹாபா பயந்து விட்டார்கள். யாராவது ரசூலை கிட்னாப் செய்து விட்டார்களோ, அப்படிதான் ஹதீஸில் வருகிறது, ரசூலை யாராவது தூக்கி சென்று விட்டார்களோ என்று பயந்து ஒவ்வொரு சஹாபியும் பல இடங்களுக்கு சென்று தேடி பார்த்தார்கள். அப்படி அபூ ஹுரைரா சொல்கிறார், நான் ரசூலை அப்படியே தேடிக்கொண்டு ஒரு தோட்டத்துக்கு சென்றேன். அந்த தோட்டத்தில் அந்த தோட்டத்துடைய கேட்டு பூட்டப்பட்டிருந்தது. கீழே குனிந்து, எப்படி ஒரு ஓநாய், ஒரு நாய் எப்படி குனிந்து போகும் அப்படி குனிந்து தோட்டத்துக்குள் நான் சென்றேன். போய் பார்த்தால் அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். மனசுக்கு ஒரு திருப்தி கிடைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், நீங்கள் வராமல் இருக்க சஹாபா பெருமக்கள் பயந்து விட்டார்கள், எதிரிகள் ஏதாவது செய்து விட்டார்களோ என்று. அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் இங்குதான் இருக்கிறீர்கள். நான் போன பிறகு நீங்கள் இங்குதான் இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமாக ஏதாவது தாருங்களே என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காலணிகளை கழட்டி கொடுத்தார்கள். நான் இங்குதான் இருக்கிறேன் சொல்லுங்கள் சஹாபாவிடத்தில். அதே நேரத்தில் ரசூல் அவர்கள் ஒரு ஹதீஸையும் அபூ ஹுரைராவுக்கு அறிவித்தார்கள். என்ன ஹதீஸு? எவர் ஒருவர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லிவிடுவாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார். லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னால் சொர்க்கம் கேரண்டி. இந்த ஹதீஸை சொன்னதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னார்கள், ரசூல் இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக ரசூலுடைய காலணிகளை எடுத்துக்கொண்டு வேகமாக ஆர்வமாக ஓடி வருகிறார். வரும்பொழுது வழியில் உமர் பின் கத்தாப் அவர்கள் சந்தித்தார்கள். அவரும் ரசூலை தேடிக்கொண்டு அந்த இடத்திற்கு வந்து விட்டார்.
வந்து அபூ ஹுரைராவை பிடித்து எங்கு வேகமாக செல்கிறேன் என்று கேட்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு தான் இருக்கிறார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னால் சொர்க்கம் நிச்சயம் என்று ரசூல் சொல்லிவிட்டார்கள், அதை மக்களுக்கு சொல்வதற்காக சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னதும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் வேகமாக அவருடைய நெஞ்சிலே கையால் அல்லது காலால் அடித்தார்கள். தூரமாக போய் விழுந்தார்கள். அபூ ஹுரைரா விழுந்து அழுது கொண்டு ரசூலிடம் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்ன ஹதீஸை மக்களுக்கு சொல்லலாம் என்று போகும் பொழுது உமர் பின் கத்தாப் என்னை இப்படி தள்ளிவிட்டார், அடித்து விட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக இப்படி செய்தீர் உமரே என்று கேட்க, உமர் பின் கத்தாப் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஹதீஸை சொன்னால் மக்கள் என்ன செய்ய கூடும், நான் தான் லா இலாஹா சொல்லியாச்சே, எனக்கு சொர்க்கம் கேரண்டி என்று அமல் செய்வதில் அலட்சியம் காட்டுவார்கள், ஆகவே மக்களை விட்டுவிடுங்கள், யார் சொல்ல அமல் செய்யட்டும் என்று சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி விடுங்கள், பிறகு சொல்லலாம் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தடுத்து விட்டார்கள். ஆகவே பாருங்கள், அபூ ஹுரைராவிடம் கேட்ட செய்தியை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற பேரார்வம் பாருங்கள். ஒரு ஹதீஸை கேட்டோம், அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஆகவே படிப்பதிலும் ஆர்வம், எடுத்து சொல்வதிலும் ஆர்வம் என்கிற காரணத்தினால்தான் அவர்களால் பல ஹதீஸுகளை சொல்ல முடிந்தது. இறுதியாக ஒரே ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் கொள்கை தொடர்பாக, இபாதத்துகள் தொடர்பாக, அஹ்லாக் தொடர்பாக பல செய்திகளை அறிவித்ததோடு மார்க்கம் தொடர்பான செய்திகள் அல்லாமல் உலகம் சார்ந்த சில தகவல்களையும் ரசூல் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். உலகம் சார்ந்த தகவல்கள் என்று சொன்னால் என்ன, இந்தந்த காலத்தில் சில ஆட்சியாளர்கள் வருவார்கள், அவருடைய பெயர் இப்படி இப்படி இருக்கும், அவர்கள் இப்படியெல்லாம் அநீதி செய்வார்கள் என்றெல்லாம் சில ஆட்சி அதிகாரம் தொடர்பாக சில தகவல்கள். அது மார்க்கத்தில் உள்ள விஷயங்களா என்று கேட்டால் இல்லை, அது மார்க்கம் கிடையாது. அந்த தகவல் நமக்கு தெரியாமல் போனாலும் மார்க்கம் முழுமையாக தான் இருக்கிறது. இது போன்ற தகவலை ரசூல் அவர்கள் வேறு யார், எந்த சஹாபிக்கு சொல்லியிருப்பார் என்று யோசித்து பார்த்தால் உங்களுக்கும் அந்த விடை தெரியலாம். ஹுதைஃபா பின் யமான் முனாஃபிகீன்களுடைய பெயரை சொல்லியிருந்தார்கள். அந்த முனாஃபிகீன்களுடைய பெயர் நமக்கு தெரிவது அவசியமா? அது தெரியாமலும் மார்க்கம் முழுமையாக தான் இருக்கிறது. ஆனால் ஸ்பெஷலாக எப்படி இந்த சஹாபிக்கு சில முனாஃபிகீன்களுடைய பெயரை சொன்னார்களோ, அப்படி சில அநியாயக்கார ஆட்சியாளர்களுடைய பெயர்களை அநேகமாக ரசூல் அவர்கள் அபூ ஹுரைராவுக்கு சொல்லியிருந்தார். அபூ ஹுரைரா சொல்கிறார் ஒரு ஹதீஸில், சஹீஹ் புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸு, சொல்கிறார்கள், நான் ரசூலிடம் இருந்து 2 விதமான கல்வியை கற்றுக்கொண்டேன். 2 விதமான பாத்திரங்கள், கல்வியால் நிரம்பிய 2 பாத்திரங்களை நான் பெற்றுக்கொண்டேன். அதில் ஒரு கோப்பை அல்லது ஒரு பாத்திரத்தில் உள்ள ஹதீஸுகளை நான் உங்களுக்கு அறிவித்து விட்டேன். அதுதான் இஸ்லாம் தொடர்பாக கொள்கை, இபாதத்து, அஹ்லாக் தொடர்பான ஹதீஸுகள். இன்னொரு கோப்பை அல்லது இன்னொரு பாத்திரத்தில் உள்ள ஹதீஸுகளை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. அந்த தகவல்களை நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் என்னுடைய கழுத்தை அறுத்து விடுவீர்கள் என்பதாக பொதுவாக மக்களை பார்த்து சொன்னார்கள். அந்த தகவல்கள் என்ன? இந்த சூஃபியாக்கள் சொல்வார்கள், குர்ஆனுக்கு நேரடியான விளக்கங்கள் உண்டு, மறைவான விளக்கங்கள் உண்டு. வெளிப்படையான விளக்கங்களை தான் அபூ ஹுரைரா சொல்லிவிட்டார். அந்த மறைவான விளக்கங்கள் எல்லாம் எல்லோருக்கும் சொல்ல முடியாது, அது ஸ்பெஷல் சில பேர் தான் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் தப்பான விளக்கங்களை சொல்வார்கள் இந்த ஹதீஸுக்கு. அதெல்லாம் பொய்யான விளக்கங்கள். அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அவர்கள் சொல்லாத அந்த செய்திகள் என்னது, ஆட்சியாளர்கள் தொடர்பாக, சில அநியாயங்கள் தொடர்பாக ரசூல் அவர்கள் பகிர்ந்து கொண்ட சில விஷயங்கள். அது மார்க்கமாக, அது மார்க்கத்தின் ஒரு பகுதி கிடையாது. அதை மறைத்தாலும் மார்க்கத்தை, கல்வியை மறைத்ததாக அது கருதப்படாது. அதை தன்னுடைய உயிருக்காக வேண்டி அவர்கள் சொல்லாமலே விட்டுவிட்டார். ஆகவே தான் அன்பானவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி காலங்களிலே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், ஹிஜ்ரி 60 விட்டு என்னை பாதுகாத்து விடு. அவர்கள் துஆ செய்வார்களாம், யா அல்லாஹ், என்னை ஹிஜ்ரி 60 விட்டு பாதுகாத்து விடு. துஆ செய்தார்கள். ஹிஜ்ரி 59 அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார். 60 அவர்கள் அடையவில்லை அவருடைய துவாவுக்கு ஏற்ப. ஹிஜ்ரி 60 தான் யசீதுடைய ஆட்சி வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டது கர்பலாவிலே. அது போன்ற பல குழப்பங்கள் நடந்த காலகட்டம் அதுதான். ஆகவே இப்படி அன்பானவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கை சுருக்கமாக நாம் பார்த்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை, மார்க்க கல்வி தேடுவதில் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். நிறைய தகவல்களை எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமும் தனக்கு தேவையான மார்க்க கல்வியை தேடுவது கட்டாய கடமை. தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிம் மீது மார்க்க கல்வி தேடுவது கட்டாய கடமை. ஆகவே அடிப்படை கொள்கை தொடர்பாக நமக்கு தேவையான ஒவ்வொரு நாள் அல்லது ஒவ்வொரு வருடம் தேவைப்படுகின்ற இபாதத் தொடர்பான சட்டங்கள், கொள்கை, இதெல்லாம் அவசியம் ஒவ்வொரு முஸ்லீம் படிக்க வேண்டும். ஆனால் நம்மில் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கேள்வி கேட்க வேண்டும். நான் மார்க்க கல்வி, எனக்கு தேவையான மார்க்க கல்வியை நான் தேடியிருக்கிறேனா, அல்லது தேடுவதில் நாம் ஆர்வம் காட்டுவதுண்டா? மார்க்க கல்வி தேடுவதற்கு நான் நேரத்தை ஒதுக்குகின்றேனா? வாரத்தில் ஒரு முறை ஜும்மா உரையில் சில விஷயங்கள் கேட்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதிலும் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பள்ளியில் ஓரளவுக்கு 50% மக்கள் வந்துடுவார்கள். உரை ஆரம்பத்தில் ஒரு 50% மக்கள் எப்போதும் தாமதமாக தான் வருவார்கள்.
அந்த உரையில் கூட சில விஷயங்கள் கேட்கலாமே, சீக்கிரமாக வரலாம் என்கிற அந்த யோசனை பாதி பேருக்கு கிடையாது. இன்னும் பல பள்ளிவாசல்கள் உண்டு, ஒரே ஒரு சஃப்பு தான் இருப்பார்கள் மக்கள். உரை நிகழ்த்தி முடிக்கும் பொழுதுதான் பள்ளிவாசல் நிரம்பும், அப்படியும் உண்டு. வாரத்தில் ஒரு முறை தான் ஜும்மாவில் அல்லது சண்டே பயானில் சில விஷயங்கள் கேட்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதை கூட பயன்படுத்திக் கொள்வதில்லை. அதில் கூட நாம் சோம்பேறித்தனம் காட்டுகிறோம், நேரத்தை ஒதுக்க தயாரில்லை என்று சொன்னால் அடிப்படை கல்வியை கற்காத அறியாதவர்களாக ஜாகில்களாக நாம் இந்த உலகத்தை விட்டு சென்றால் அது மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாவத்தின் வெளிப்பாடுதான் பல இபாதத்துகளை தப்பாக செய்வது, பல தப்பான கொள்கைகளை இஸ்லாமிய கொள்கை என்பதாக நினைத்து வைப்பது, எல்லாமே அந்த அறியாமையுடைய வெளிப்பாடு. அதற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். ஆகவே என்பானவர்களே, அடிப்படை கல்வியை குறைந்தது ஒவ்வொரு முஸ்லீம் தேட வேண்டும். அத்தகைய வாஜிபான கல்வியை தேடக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும், அதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.